வணக்கம் நண்பர்களே. கடந்த 2 தினங்களாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவரவிருக்கிற ஜெயிலர் 2 திரைப்படம் பற்றி நிறைய வதந்திகள், முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் நிறைய உலா வந்துட்டு இருந்தது. அது யாருடைய வேலை, யார் செய்கிற சதி அப்படின்லாம் கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. அது என்னன்னா, இந்த திரைப்படம் வருகிற அக்டோபர் 15ஆம் தேதி உலகம் முழுக்க பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் அறிவிச்சிருந்தது. அந்த படத்தோட ரிலீஸ் தொடர்பான வேலைகள்ல அவங்க தீவிரம் காட்டினாங்க. படத்துக்கான அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் வேக வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் திடீர்னு இப்படி ஒரு செய்தி பரவுச்சு. அதுக்கு முன்னாடி தான் சில தற்கொலைகள் இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்றீங்கன்னு பார்க்குறோம், படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், அல்லது படத்துக்கு எதிராக நாங்கள் இந்த வேலைகளை செய்வோம் அப்படிலாம் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ரஜினி படம் எப்படி ரிலீஸ் ஆகுது பார்த்துடலாம் அப்படிலாம் சிலர் தற்கொலைகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது அப்படிப்பட்ட சிலருடைய வேலையாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு பேச்சு கிளம்புச்சு. நம்ம இடையில படம் தொடர்பாக படத்தினுடைய பிஆர்ஓ மற்றும் இந்த படம் தொடர்பான உயர் இந்த சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் உள்ள சிலரிடமும் நம்ம விசாரித்தோம். அவர்கள் எந்த விதமான தடங்களும் கிடையாதுங்க, இந்த படம் திட்டமிட்டபடி அக்டோபர் 15ஆம் தேதி வெளியாகும், அதற்கான வேலைகள் தீவிரமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் நவம்பர் 5ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகும்னு ரொம்ப உறுதியாகவே தெரிவிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் ஒருபடி மேலே போயிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க, தியேட்டருக்காரங்களுக்கெல்லாம் தகவல் தெரிவிச்சிட்டாங்க, படம் தீபாவளிக்கு தான் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் பரப்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் சன் பிக்சர், சன் குடும்பத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க போகுது, ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்க போகுது. அந்த வேலைகள் அவங்க பிஸியாக இருக்கிறதுனால இப்போ படத்தை படம் ரிலீஸில் அவங்க கவனம் செலுத்தலை, இந்த மாதிரியே சிலர் கிளப்பி விட்டாங்க. அதாவது பொய்கள் தான், வதந்திகள் தான், அதை உண்மை மாதிரியே காரணத்தோடு பரப்பி விடுறது, அதுதானே அவங்களுக்கு கை வந்த கலை. ஸோ அந்த மாதிரி இந்த வதந்திகள் பரப்புனதில் பல ரசிகர்கள் குழம்பிட்டாங்க. அந்த இணையதளங்களில் தீவிரமாக இயங்குகிற ரஜினி ரசிகர்கள் ரொம்ப அந்த ஆத்தென்டிக்கான செய்திகளை பரப்புறவங்க கூட என்ன இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வதந்திகளுக்கெல்லாம் ஒரு செருப்படி கொடுக்குற மாதிரி நேற்று மாலை ஒரு அப்டேட்டே விட்டாங்க. அது என்னன்னா, இந்த படம் அக்டோபர் 15 ரிலீஸ் கன்ஃபார்மு. அது மட்டும் இல்லை, படத்துடைய முதல் சிங்கிள், முதல் பாட்டு, இந்த பாட்டை வருகிற 21ஆம் தேதி நாளை மறுநாள் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதே அவங்க அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. அது என்ன பாட்டு என்னங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். முன்ன ஜெயிலருக்கு தமன்னாவோட அந்த கவாலா அந்த பாட்டை போட்டாங்க. அது பட்டையை கலப்பி இன்னைக்கு வரைக்கும் இணையத்தில் புதிய சாதனையை படைச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு பாட்டை 21ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது படத்தோட அப்டேட். இப்போ இந்த ஜெயிலர் 2 பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே இந்த படம் தொடர்பாக வதந்திகளையும் இந்த குழப்பத்தையும் விளைவிக்கிறது தான் சிலருடைய வேலையாகவே இருந்தது. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, படம் ஜெயிலர் 2 உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோ ரெடி பண்ணுறாரு நெல்சனு. அதை இந்தியா முழுக்க தியேட்டர்களில் அந்த ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அதற்கு டிக்கெட் போட்டெல்லாம் ஜனங்க போய் முண்டி அடிச்சுட்டு போய் பார்த்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் அந்த ப்ரொமோ ரிலீஸ் ஆச்சு, மிகப்பெரிய வரவேற்பு, பிளாஸ்டிங் ப்ரொமோ அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு புகழ் கிடைச்சிருச்சு. அதை இவங்களால் பொறுத்துக்க முடியுமா? அதிலும் பத்திரிகைக்காரன் சொல்லிக்கிட்ட சிலரெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ப்ரொமோவில் வர்றது ரஜினிகாந்தே இல்லை, ரஜினிக்கு டூ போட்டு எடுத்திருக்காங்க. இது ஒரு ப்ரொமோவில் ஜஸ்ட் அவர் நடந்து வர்றாரு, அவ்வளோதான். அதில் ஒரு ரொம்ப 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 சுவாரஸ்யமான சில விஷயங்களை அவங்க வச்சுருப்பாங்க. அதாவது ரஜினி சார் அந்த ஒரு ஆயுதங்களோட சிலரை அவர் துரத்திக்கிட்டு வர்றாரு. அவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அனிருத்தையும் நெல்சனையும் கேட்குற மாதிரி காட்சி. அந்த காட்சியில் இயக்குனர் வச்சிருந்த காட்சி தான். ஆனால் அதில் ரஜினி சார் ஒரு திருத்தம் பண்ணுறாரு. அந்த திருத்தம் அவ்வளவு அழகாக அந்த ப்ரொமோவை அப்படி தூக்கிட்டு போவோம். அப்புறம் அந்த பாம் பிளாஸ்ட், இதெல்லாம் இப்போ வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்குரிய ப்ரமோவாக இருக்குது.
ஈவன் ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற ப்ரொமோ கூட இல்லாத ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இது கிடைச்சது. உடனே வந்து அதில் வர்றது ரஜினியே இல்லைன்ட்டாங்க. அப்போதான் சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இப்படி இவங்க சொல்லி வாய் மூடலை, அதாவது ஒரு நாள் முழுக்க இந்த வதந்தியை கொளுத்தி போட்டாங்க. இணையம் முழுக்க வந்து இதை பற்றியே செய்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. டூப்பை வச்சு எடுத்துட்டாங்க அப்படின்ற செய்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. உடனடியாக அடுத்த நாளே சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அதுவே ஒரு ஷார்ட், ஒரு சில நொடிகள் வருகிற ஒரு ஒரு குறுகிய ஒரு படம் தான் அது. அந்த குறும்படத்துக்கே ஒரு மேக்கிங் வீடியோ போட வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. காரணம், இந்த மாதிரி வதந்தி வாயன்கள் இவங்கெல்லாம், இவங்களுடைய விளைவு. அப்புறமா அந்த மேக்கிங் வீடியோவை பார்த்த பிறகுதான் வந்து இவங்க வாய் வந்து அடைஞ்சது. அது போல வந்து பல வதந்திகளை வந்து இவங்க பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் வந்து இந்த ஜெயிலர் தள்ளி போகுது அப்படிங்கிறது. இப்போ தள்ளி போகுது அப்படின்னு செய்தி வந்த உடனே இதற்கும் சன் பிக்சர்ஸ் வந்து விளக்கமெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, ஒரு அப்டேட்டை கொடுத்து அவர்கள் வாயை வந்து அடைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஜெயிலர் ஆரம்பத்துலேருந்து படம் ரிலீஸ் வரைக்கும் இந்த மாதிரி வதந்திகளும் பொய்யான செய்திகளும் வந்து ரெக்க கட்டி பறந்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் உடைத்து நொறுக்குகிற வகையில் தான் வந்து ஒரு அப்டேட்டும் இருக்குது ஜெயிலர் 2. அதுலேயும் இந்த போஸ்டர் ரிலீஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டில்லு. அதில் ரஜினியோட ரொம்ப சிம்பிளாக சாதாரண உடை தான், ஒரு கேஷுவல் ட்ரெஸ் தான் அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சாதாரணமாக தான் நிற்கிறாரு. ஆனால் அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. எப்பவுமே ஆர்டினரி மேன், ரொம்ப சாதாரண ஒரு மனிதன், அவன் வந்து நிற்கிற இடம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நின்றுட்டான்னா அவன் படு பயங்கரமாக தெரியும் ஒரு சாதாரண மனிதன். அதான் இந்த பவர் ஆஃப் ஆர்டினரி மேன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இதில் ரஜினி வந்து அவர் நிற்கிற அந்த விதம், அந்த போஸ், அதுவே வந்து இந்த படத்தினுடைய கணத்தை சொல்லுது. இந்த படம் எந்த அளவுக்கு வெயிட்டான படமாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துது. இந்த படத்தை ஓட விட மாட்டோம், இந்த படம் எப்படி வசூல் பண்ணுது பார்க்கலாம் அப்படிலாம் வந்து ஒரு சிலர் சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து இது செயலால் தான் வந்து பதிலடி தரும், செருப்படி தரும். இந்த படம் வந்து வசூலில் புதிய சாதனையை நிச்சயமாக படைக்கும். அந்த சாதனை தான் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பதிலடியாக அமையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஜெயிலர் 2 21ஆம் தேதி இன்னொரு, அதாவது முதல் பாட்டு வருது. அதுக்கப்புறமா வந்து நாட்கள் குறைவு தான், 2 மாதம் தான் இருக்குது, 2 மாதத்துக்கு குறைவான நாளாயிடுது. அப்போ அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள படத்தினுடைய அப்டேட்ஸ், பல அப்டேட்ஸ் வந்து வரும். படத்தில் யார் நடிச்சிருக்காங்க என்னங்கிற ஃபுல் டீட்டெயில் வரும். எப்போ ட்ரெய்லர் லான்ச்சு, ஆடியோ லான்ச்சு, இதெல்லாமும் கூட விரைவில் வந்து வெளியாகும் அப்படின்னு நம்பலாம். நிச்சயமாக ஆடியோ லான்ச்சுங்கிறது அக்டோபர் மாதத்தில் தான் நடக்கும், இப்போ நடக்கிற வாய்ப்பு இல்லை. ஆனால் எப்போ என்னங்கிற அப்டேட்ஸ் வந்து நிச்சயமாக கிடைக்கும். நம்ம அந்த புதிய அப்டேட்டோட மீண்டும் சந்திப்போம்.